இந்த ஓட்ட ஓட்ட சிமெண்ட் இப்படிக்கு அன்புள்ள உங்கள் ஆறுவர் அண்ணன் இப்படிக்கு அன்புள்ள ஆறுவர் அண்ணன் ஜீவிதா சீர்பற்ற உலகினில் சுவரி யுகத்தினில் ஜென்மத்த ஐவராக செங்கோலுக்கு அதிபதி தர்மபுத்திரர் பீமன் தனஞ்சயன் நகுல சகாதேவர் ஏற்பட்ட திருதராட்டிதன் மைந்தன் துரியோதனன் சூதாடி புவியில் தோற்று அனக்கிளி கதம்பமணி குங்குமியே வசந்த நெறி எங்கள் மதிரூப பாஞ்சாலியே மகாராஜ ஸ்ரீ மகாராஜ பொருந்திய இந்த புத்தாகரம் நமக்கு தாய் திருநாடா வழங்கி வரக்கூடிய புத்தாகரம் நகரத்தில் ராஜசூயாகம் உபயதாரர் தெய்வ திரு முனுசாமி கவுண்டர் மகள் தெய்வ திரு பூக்கார தனசேகர் செல்வி இவர்கள் மகள் சத்யா இளங்கோ நாடக ஆசிரியர்களுக்காக உபயம் புடவை 5 புடவை வழங்கி உள்ளார்கள். பட்டு பிதாம்பரம் நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கார்கள். ஒரு காஞ்சான கொடுக்கம் அருகாஞ்சாலம் அனைவர் வளர்ந்து அவர் அனைவருடைய குடும்பத்திலும் மக்கள் சம்பத்து மனசம்பத்து பிள்ளை சம்பத்து பேரமார் சம்பத்து உண்டாகி அந்த திரௌபதி அம்மன் துணை இருக்க திரௌபதி அம்மனை வேண்டி பிரார்த்தனை ஒரு போட கட்டு நிக்கணுமா கட்டப்பட்ட போடவா கட்டி பார்த்துட்டா ஐயா போல கட்டி பார்த்து தண்ணி தாவடிக்கணும் ஒரு போட
ஏன் நான் தான் இல்லையா அது என்ன ஆட்டம் ஆட்டாது என்ன தள்ளி போகுதுன்னு கேட்டேன் உங்க தனியா ஒரு நடுவில் போடுறீங்க கைதி தெரியுமா கல்பூர் வாசல் சொல்லுவாங்க. ஆமா என் நாட்டு விட்டு இவனுக்கு என்ன தெரியும். அடி நாதர்னாய ஏ பையா என்ன அது குயிலு ஓஹோ அது பாடுது கூவுது ஆமா நான் மயிலு ஆடுறேன். ஓ தோகை விரிச்சு ஆடுது கேட்டுக்கிறியா அந்த வாசையெல்லாம் நாட்டுக்கு கேட்டுக்கிறியா குயில் ஆடுது மயில் ஆடுதுல பையா தெரியுமா நான் யார் தெரியுமா வா நான் தெரியும் கொஞ்சம் பத்து கூட தெரியும் நான் தான் மின்னல் நான் மின்னல் தான் மேகம் வந்தா கூட நீ தோகை விரிக்க முடியும் பார்த்துக்க கருமேக செம்மேக ஒன்னா கூடாதான் மயில் தோகை விரிக்கும் சரி போட வச்சுக்கலாம் தெரியுது தாதியம்மா வணக்கம் மங்கையா அரசாங்க அமைச்சர் மங்கையா வணக்கம் வணக்கம் மங்கையா வணக்கம் மங்கையா வணக்கம் உங்களுக்கு சிறந்தாந்த வணக்கம் நல்லதேம்மா அம்மா தாதியம்மா அம்மா ஆமா எங்க சாந்திகளே தெரியல கொஞ்ச நாள் செஞ்சு நீங்க வந்து ஓட்டிட்டு ஆயிரக்கணக்கில் மயில் அது ஒரு மயில் நினைச்சிட்டு போடா பையன் எடுத்துருவாங்க நாளைக்கு சரி அம்மா இந்த புத்தாகரம் நன்னகரத்திலே பாஞ்சாலி அம்மனை மதர் வழிபாடு செய்து அந்த அம்மன் அருளை பெற வேண்டும் என்பதற்காக இன்று நான்காவது உபயம் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா ஐயா வாழை அடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபியான் ஒருவன் என்றோ ஏழை படும்பாடு திருவுள சம்மதமோ இது தகுமோ இது முறையோ ஈசா இது உனக்கு தர்மம் தாரோ நீ எனக்கு வாய்த்த தந்தை அல்லவோ நான் உனக்கு மகன் அல்லவோ இந்த ஏழை படும்பாடு இனி ஒரு சரம் பொறுக்க மாட்டேன் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் சொன்னாரா ஒரு ஆள் யார் தெரியுமா உயிரே மாட்டிக்கிட்டு உயிரை வச்சுக்க மாட்டான் அம்மா உலகத்தில் மனிதனுடைய ஆசையே துன்பத்திற்கு காரணம் எடுத்துரைச்சவர் ராமலிங்கம் தான். இந்த உலகத்தில் உண்மைதான். மனுஷ வாழ்க்கையில அனைத்து விஷயம் ஆசையே துன்பத்திற்கு காரணம். கடவுளை நாம குத்தம் சொல்றோம், அதனால ஆசையை துன்பத்திற்கு காரணம் எடுத்துரைச்சவர் அவர்தான். அம்மா வடலூர் சென்று இருக்கின்றாயா? அங்கதான பேர் அம்மா. அப்ப வடலூர் இருக்கிற ராமலிங்கம் பார்க்கின்றார். வடலூர் இருக்கிற மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருக்கிற மக்களை ஐயா வாருங்கள், அனைவரும் வாருங்கள். அதே தில்லை கனக சபையிலே காளிகாதேவியும் சிவபெருமானும் நாட்டியம் செய்கிறார்கள். அந்த நாட்டியத்தை வாங்க ஐயா பார்த்துட்டு வர்றான்னு. ஆமா, டெய்லியும் போய் கூட்டம் கூட்டமா இருக்கிற மக்களை போய் கூப்பிடுறாரு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, வேற பைத்தியக்காரன் அந்த கனக சபையில சிவபெருமானும் காளிகாதேவி வர்றாங்களா, நாட்டியம் செய்யறாங்களா, இவனுக்கு அவனே வேலை வெட்டி இல்லாத இவன் கூப்பிடுறானே அப்படின்னு மக்கள் எல்லாம் புறக்கணிக்கிறாங்க. அப்ப கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்ற வாக்கியம் போல டெய்லி போய் ஒரு கூப்பிடுறது மக்கள் ஒரு நாள் முடிவெடுத்துறாங்க. என்னடா டெய்லி வந்து கூப்பிடுறாரு, இன்னைக்கு போய் பார்த்துட்டு தான் வந்துருமே அப்படின்னு மக்கள் மனசு முடிவெடுத்து வடலூருக்கும் சிதம்பரமும் பக்கம் தான். அப்ப வடலூர்ல இருந்து அதிகாலையிலே எழுந்து நின்று அனைத்து மக்களும் எழுந்து இங்க இருந்து நடந்தே செல்றாங்க, போறாங்க சிதம்பரத்துக்கு. அங்க சிதம்பரம் செஞ்சு இப்ப எப்படி மக்கள் எல்லாம் கூத்து பார்க்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி கனக சபையில போய் அமைதியா அனைவரும் உட்கார்ந்துட்டாங்க. ஆமா, அப்படி உட்கார்ந்து இருந்தா காலையில இருந்து மாலை பொழுதாகிவிட்டது. தண்ணி ஒண்ணு கிடையாது, சாப்பாடு இல்ல, ஒண்ணு கிடையாது. அந்த கனக சபையில சிவபெருமான் வர கிடையாது, காளிகாதேவி நாட்டியம் செய்யல. மக்களுக்கு எல்லாம் கோபம் வந்துருச்சு. கோபம் வராது. ஆமா, காலையில உட்கார்ந்தா
கோவம் வருங்க. அந்த மக்களுக்கு எல்லாம் கோவம் வந்து என்னடா இப்பேற்பட்ட பைத்தியக்காரன் பேச்சு கேட்டு வந்தமே அப்படின்னு மக்களுக்கு கோவம் வந்து என்ன செய்யறாங்க, காலையில இருந்து மாலை பொழுது ஆகிவிட்டது. கோவத்தோடு குடும்பம் அனைவரும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்னா சேர்ந்து ராமலிங்கத்தை அடியோ தண்டமா அடிக்கிறாங்க, அடிச்சு போட்டாங்க. ஆமா, அடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, அடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி எல்லாம் அனைவரும் வந்துட்டாங்க, எல்லா வீட்டுக்கு வந்துட்டாங்க நடந்து. ஆமா, நடந்த உடனே அப்பதான் பாருகிறார் இந்த செய்யற ராமலிங்கம் ரத்தமும் காயமும் எக்கச்சக்கமா மேல வடியுது. அப்ப ராமலிங்கம் பாடுகிறார், யாரு சிவபெருமானை பார்த்து, வாழை அடி வாழை என வந்த திருக்கூட்டம் மரபியான் ஒருவன் என்றோ யானை படும்பாடு திருவுள சம்மதமோ, இது தகுமோ இது முறையோ ஈசா இது உனக்கு தர்மம் தானோ, நீ எனக்கு வாய்த்த தந்தை அல்லவோ நான் உனக்கு மகன் அல்லவோ, இந்த ஏழை படும்பாடு இனி ஒரு சனம் பொறுக்க மாட்டேன், என் உயிரே மாய்த்துக் கொள்வேன் சென்று கண்ணீர் விட்டு அழுதாராம். உண்மையை கொண்ட நம்பிக்கையால் மக்களை திரட்டி கொண்டு வந்தேனே, ஆனால் என் நம்பிக்கை வீண் போக்கிட்டியே, இனி ஒரு சனம் கூட இந்த உயிரை நான் வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுத உடனே சிவபெருமானும் அவர் மேல கையை வச்ச உடனே அந்த ரத்தமும் காயமும் அப்படியே மறைஞ்சு போயிட்டு. அப்ப சிவபெருமான் கூறுகிறார் கிட்ட, அடே ராமலிங்கம், கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், மாசம் ஆகலாம், ஒரு யுகம் ஆகலாம், இந்த பிறவியை கூட முடியலாம். கடவுளை பார்ப்பது சாதாரணமான சீக்கிரமா பார்க்க முடியாது. ஆமா, உன்னை போல் கடவுள் தென்பட வேண்டும் என்றால் உன்னை போல் ஒரு நாணவான் கண்ணுக்கு மட்டும்தான் தென்படுவேன். வந்திருப்பவரும் நீங்க நாணவான், உன் கண்ணுக்கு தென்படுறேன், ஆனா வந்திருப்பவர் எல்லாம் பூனைக்கண், அவர் கண்ணுக்கு தென்படுவா தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்தான்ல, நாளைக்கு போக கூடாது. அதான் சொல்றேன், நீங்க வந்து எங்க ஆட்டத்தை பார்க்க ஒரு கொஞ்ச நேரம் கடவுளுக்காக வந்து ஒரு அவனால நிக்க முடியல. ஒரு பொண்ணு வரா, இவனை ஒரு பொண்ணு சொன்னான்னு சொல்லி என்ன பண்ணலாம் என்னம்மா நான் வரன்னு போன் பண்ணிட்டா போதும், மலை மோட்டில் அப்படி ஒண்டி நிற்பான். ஆமா, இவர் ஐசி ரோட் நாயே யார் நானு கடவுளுக்காக 10 நிமிஷம் அவனால உட்கார முடியல அவனால. அப்ப ஆறுதல் சொல்லி அவன மனசை தேர்ச்சி அனுப்பினாராம். இதுக்கு எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இந்த புத்தகர நகர மக்கள் எல்லாம் பாஞ்சாலி அம்மனை வந்தன வழிபாடு செய்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அம்மனை கொண்டாடுறாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய காரியம். அந்த அம்மன் இருந்தார பாஞ்சாலி அம்மன் நேத்துன்னு சொன்னேன், எந்த ஊர்ல இந்த பாஞ்சாலி அம்மன் கோயில் இருக்குது எக்கச்சக்கமான ஊரை அந்த இடம் சேமமா இருக்குது. அப்பேற்பட்ட இந்த பாஞ்சாலி அம்மனை வந்தன வழிபாடு செய்து நாடகத்தை ரசனையோடு கட்டி கழித்துக் கொண்டிருக்கிற அருமை ராஜேந்தியாருடைய பாதத்திற்கும் கற்றறிந்த கனந்தரமான அவர்களுக்கும் இவருக்கு கூடிய முக்கியஸ்த பாதத்திற்கும் 4ஆம் நாள் திருவிழா உபயதாரருடைய திருப்பாதர் அவர்களுக்கும் மற்றும் நம்ம நாடகதாரி அவர் கற்றுணர்ந்த பாதத்திற்கும் என் பணிவார்ந்த சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இப்பேற்பட்ட மங்கள சபைக்காக வந்தேன். யாரம்மா என் நாட்டுக்கு அரசி யார் சொல்றேன் மலர்ந்தாதனே
மூன்றா பிரிந்து விட்டது. பாஞ்சாலி 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 என்று பாஞ்சாலி அம்மன் என்று விளக்கம் தெரிந்துவிட்டது. சரி எம்மாடி இந்த பூ உலகிலே பெண்ணாக பிறந்தேனே ஒரு தாய் வயிற்றில் பிறக்காத பிறந்தவர் அம்மா. தாய் வயிற்றில் பிறக்காம? ஆமா. அது எப்படி அம்மா? அம்மா ஒரு பெண்ணாக பிறந்தால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை என்பது ஜனனமாக. நீ தாய் வயிற்றிலே பிறக்கன்னு சொல்றீ, அது எப்படி? அது எப்படின்றாய் வா சொல்றேன். என் தந்தை பாஞ்சால சென்று அக்னிகோத்திர முனிவர் கல்வி பயிலாக அப்படி கல்வி பயிலக்கூடிய நேரத்தில் என் தந்தையாகப்பட்ட பாஞ்சால மன்னனுக்கு கல்வி என்பதை அப்போ என் தந்தையார் பார்த்தா, ஐயா சரி உங்களுக்கு அனைத்து விதமான கல்வியும் தெரிவித்தது, எங்களுக்கு கல்வி என்பது ஏறாமல் போய்விட்டது. எனக்கு இரண்டாவது குருவாக இருந்து அனைத்து விதமான கல்வியும் போதித்தால் நாளை இந்த பாஞ்சால நாட்டை முடிச்சூட்டி ஆளக்கூடிய நேரத்தில் பாதி பாகத்தை தருகிறேன், பாதி ராஜ்யத்தை நான் தருகிறேன், இல்ல வேண்டுமான பொறுப்பு தருகிறேன் அப்படி என்று வாக்கு கொடுத்தார். என் தந்தையாருக்கு இரண்டாவது குருவாக இருந்த ஒரு குருவாச்சரி அனைத்து விதமான கல்வியும் போதித்தார். என் தந்தையாருக்கு கல்வி என்பது ஏறிவிட்டது. அப்போ இருவரும் அவர் இதாசனம் சென்று விட்டார். அப்போது ருவாச்சரி என்ன செய்தார்? கிருபாச்சருடைய தங்கை கிருபாங்கனை மணந்து சில காலமாக குழந்தை இல்லாமல் போய்விட்டது. அப்போ சிவபெருமானுடைய திருக்கருணையால் கிருபாங்கனைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது எப்படி பிறந்தது? ஒரு அசுரத்தின் வயிற்றில் பிறந்தது. அசுவம் என்றால் குழந்தை. ஆமாம், அந்த அசுரத்தின் வயிற்றில் குழந்தை பிறந்த காரணத்தால் அந்த குழந்தைக்கு அசுவத்தாமன் என்று பெயரை சொல்கிறார்கள். அப்போ கிருபாங்கனை யோசித்தது, ஒரு குழந்தை தாய் வயிற்றில் இருந்து பிறந்தால் அந்த குழந்தையை வளர்க்கலாம். அந்த குழந்தை குதிரை வயிற்றில் பிறந்திருக்கிறது. இது எப்படி காப்பாற்றுவது? ஆமா, இது எப்படி காப்பாற்றுவது அப்படி என்று மனதில் எண்ணம் கொண்டு கணவரிடத்தில் தெரிவிக்கின்றது. ஐயா, உனக்கு எத்தனையோ மாணாக்கள் தெரிந்தவர்கள் இருப்பார்கள், அவரிடத்தில் சென்று ஒரு கன்று பசு வாங்கி வந்தால் இந்த குழந்தையை காப்பாற்றி விடலாமே அப்படி என்று தெரிவித்தது. அப்போதுதான் துரோணாச்சரிக்கு சிந்தனை வந்தது. ஏற்கனவே காலத்திலே பாஞ்சால மன்னன் கல்வி பயிலக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு வாக்குண்டு கொடுத்திருக்கின்றார். அவனிடத்தில் சென்றால் ஒரு கன்று பசு வாங்கி வந்தால் இந்த குழந்தையை காப்பாற்றி விடலாமே அப்படி என்று மனதில் எண்ணம் கொண்டு பாஞ்சால தேசம் அடைந்தார். பாஞ்சால தேசம் அடைந்து என் தந்தை மந்திரியாக இருக்கக்கூடிய யூகமேந்திர இடத்தில் தெரிவிக்கின்றார் துரோணாச்சரி, ஐயா யூகமேந்திரி, உன் நாட்டு மன்னன் பாஞ்சால மன்னனிடத்தில் சென்று உனக்கு குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சரி வந்திருப்பதாக அறிக்கை. எதற்காக வந்திருக்கிறார் என்று கேட்டார். ஒரு கன்றும் பசும் கேட்க வந்திருப்பதாக அறிக்கை செய்வார் அப்படி என்று தெரிவித்தார். அப்ப யூகமேந்திரி என்ன செய்தார்? பாஞ்சால மன்னனிடத்தில் சென்று, ஐயா, உனக்கு குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சரி வந்திருக்கிறார், எதற்காக வந்திருக்கிறார் என்று கேட்டார். ஒரு கன்றும் பசும் கேட்க வந்திருப்பதாக அறிக்கை செய்தார். அப்பொழுது தந்தையாருக்கு சிந்தனை வந்தது, இன்று கன்றும் பசும் கேட்கின்றவன் நாளை ராஜ்யத்தில் பாதி பாகத்தை கேட்பான். இன்னைக்கு மாட்டை கேட்போம், நாளைக்கு நாட்டை கேட்பான். ஆமாம், அவன் யார் என்று தெரியாது என்று நம் நாட்டை விட்டு அபிமானப்படுத்தி நாட்டை விட்டு வெளியேறுங்கள் அப்படி என்று தெரிவித்தார். அவர் கட்டளைக்கு நெஞ்சி யூகமேந்திரி என்ன செய்தார்? துரோணாச்சரி அபிமானப்படுத்தி நாட்டை விட்டு வெளியே அனுப்பினார். அப்போது துரோணாச்சரி ஒன்று சபதம் செய்தார்,
அடே பாஞ்சால மன்னா, ஒரு குருவென்று பாராமலை அபிமானப்படுத்தினார். உன்னை போல் ஒரு மாணாக்கனுக்கு அனைத்து விதமான கல்வி போதித்து அபிமானப்படுத்தாவிட்டால் நான் துரோணாச்சாரி அல்ல அப்படி என்று சபதம் செய்துவிட்டு தில்லியாகாசனபுரத்தை அடைந்து 105 பேருக்கும் குருவாக இருந்தார். திருநாட்டு மன்னருக்கும் காந்தாரிக்கும் பிறந்த பிள்ளைகளோ 100 பிள்ளைகள், பாண்டு மன்னருக்கும் குந்த மாத்ராதேவிக்கு பிறந்தவர்களோ 105 பேருக்கும் குருவாக இருந்து அனைத்து விதமான கல்வியும் போதித்தார். அப்போ மாணவர்களுக்கு கல்வி என்பது ஏறிவிட்டது. மாணவர்கள் பார்க்கின்றார்கள், ஐயா குருநாதரே, எங்களுக்கு கல்வி என்பது ஏறிவிட்டது, உங்களுக்கு குருக அணைக்க என்ன வேண்டும், என்ன பொருள் தேவை கேளுங்க, நாங்க தருகிறோம் அப்படின்னு மாணவர் கேட்கின்றார். அதுக்கு குருநாதர் தெரிவிக்கின்றார், ஐயா மாணவர்களா, எனக்கு பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், நாடு வேண்டாம், நகர வேண்டாம், எவன் ஒருவன் பாஞ்சால மண்ணை அடியோதண்டமாக அடித்து மின் பெண்ணாக கட்டி மடல் விரிய ரதகோடி கம்பத்தில் கட்டி வந்து பாதத்தில் சேர்க்கின்றோம், எனக்கு அதுவே குருக அணைக்க அப்படி என்று தெரிவித்தார். முதலில் துரியன் முதல் விகர்ணன் வரை 100 பேரும் சென்றார்கள் பாஞ்சால தேசம். பாஞ்சால தேசம் அன்று நடைந்தார். யூகி மந்திரத்தில் அடி உதைப்பட்டு 100 பேரும் திரும்பி வந்தார்கள். இரண்டாவதாக பீமஜானனும் அர்ஜுன பெருமானும் சென்றார்கள். பீமஜானன் யூகி மந்திரி அடித்தார். அர்ஜுன பெருமான் என் தந்தை பாஞ்சால மன்னனை அடியோதண்டமாக அடித்து மின் பெண்ணாக கட்டி மடல் விரிய ரதகோடி கம்பத்தில் கட்டி வந்து பாதத்தில் சேர்த்தார்கள் துரோணாச்சாரி பாதத்தில். அப்போது துரோணாச்சாரி தெரிவிக்கின்றார், ஐயா மாணவர்களா, எனக்கு இதுவே குருக அணைக்கை, இதே போதும். ஆமா, இவன் ஒரு நாட்டு மன்னன், இவன் கட்டை அவித்து விட்டு அவன் நாட்டுக்கு அனுப்புங்கள் அப்படி என்று தெரிவித்தார். அப்போ என் தந்தையார் கட்டை அவித்து விட்ட உடனே ஒரு சபதம் ஒன்று செய்தார். என்ன சொல்றேன், ஒரு நாட்டு மன்னன் என்று பாராமலே அபிமானப்படுத்தினார். உன்னை கொல்வதற்கு ஒரு ஆணும் என்னை கட்டி இழுத்து வந்தான் அல்லவா, அவன் தோளுக்கு எனக்கு ஒரு பெண்ணும் பெறாவிட்டால் நான் பாஞ்சால மன்னன் அல்ல அப்படி என்று சபதம் செய்துவிட்டு பாஞ்சால தேசம் அடைந்து யாசர் உபயாசர் என்று சொல்லப்பட்ட 2 முனிவரை கொண்டு வந்து புத்திரகாமஸ்ரீ யாகம் செய்தார். அந்த புத்திரகாமஸ்ரீ யாகத்திலே முதலில் என் அண்ணன் துஷ்டத்துமன் பிறந்தார். இரண்டாவதாக 16 வயது மங்கையாக நான் பிறந்தேன். நான் பிறக்கும் போது யுமயோகரி பருவதத்தில் எனக்காகவே எகிவில் பிறந்தது. ஆமாம், அப்படி நாள் ஒரு மேனி பொடுவருமாக நான் வளர்ந்து வரும் நேரத்திலே பாஞ்சால தேசத்துக்கு செய்தி வந்தது. என் தந்தையாரை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமே அப்படி என்று மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் போது பாஞ்சால தேசத்துக்கு செய்தி வந்தது. என்னவென்று, துரியோதன் பண்ற சூழ்ச்சினால் பாண்டவர்கள் அரக்குமாளிகளை இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டது. அப்போ என் தந்தையாரும் நானும் மன வருத்தப்பட்டுக் கொண்டு நாம் செய்த சபதம் என்னாவது, நம் மகள் பாஞ்சாலி யாருக்காக பிறந்தவள் அப்படி என்று அடுத்த சிந்தனையோடு மகாபாரத்தை எழுதினார் அல்லவா. பராசருக்கும் பரிமேலகந்திக்கும் பிறந்த வேதவியாசர் மனை நினைத்தோம். அப்ப வேதவியாசர் தோன்றுகிறார், அடே பாஞ்சால மன்னா, மனதில் மன வருத்தப்பட்டுக் கொண்டு எதனால் மனதில் நினைத்தாய் என்று கேட்டார். ஐயா, நான் செய்த சபதம் என்னாவது, என் மகள் பாஞ்சாலி யாருக்காக பிறந்தவள், அர்ஜுன பெருமானுக்காக பிறந்தவராச்சு. துரியோதன் பண்ண சூழ்ச்சினால் அரக்கு மாளிகளை இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டது. நான் செய்த சபதம் என்னாவது ஐயா அப்படின்னு தெரிவித்தார். ஐயா, கல்லுக்கு அழிவு வந்தால் வரலாம், பாண்டவருக்கு அழிவு வந்தது கிடையாது. பாஞ்சாலிக்கு சுயவரம் என்று ஏற்பாடு செய்து 56 தேச ராஜாக்களுக்கும் நிறுவனம் எழுதினார். பாண்டவர்கள் எங்கே இருந்தாலும் வருவார்கள், பாஞ்சாலியை திருமணம் செய்வார்கள் அப்படி என்று சொல்லி அவரிடத்தில் தெரிவித்தார். அப்போ என்ன செய்தார், யுமயோகரி பர்வதத்தில் பிறந்ததல்ல அந்த எகிவில்லை 1000 கிளிநீரை விட்டு எகிவில்லை கொண்டு வந்து பாஞ்சால தேசத்தில் நாட்டி சுயவரம் என்று ஏற்பாடு செய்தார். பாண்டவர்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வருவார்கள் என்று தெரிவித்தார். அப்போ தாத்தாவை பார்த்து, நான் அழுதுக்கன் சிந்தனையோடு என்னை மணப்பதற்கு இவ்வளவு சிரமத்தை மீறி வருவார்களா அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன். தாத்தாவை பார்த்து சொல்றதா, ஐயா மரங்களும் காடும் தாண்டி எங்க நான் போக போறோம், அவர் என்ற நீ இறந்தாரா, இந்த துங்கவில் வரைப்பா
இங்கு நான் நினைத்த என்ன அது எப்படி முடியும் போதா அப்ப தாத்தாவை பார்த்து அழுது தெரிசுமுறையோடு நான் கேட்டேன். அம்மா பாஞ்சாலி ஏதோ ஒன்றுக்கும் சஞ்சலப்பட வேண்டாம். பாண்டவர்கள் தேவப்பண்டங்கள், பிறப்பை தவிர இறப்பு என்பது கிடையாது அப்படி என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். அவர் ஒரு சொல்வாக்கு பிரகாரம் என் தந்தையார் என்ன செய்தார், பாஞ்சாலிக்கு சுயவரம் என்று ஏற்பாடு செய்து 56 தேச ராஜாக்களுக்கும் நிருபத்தை எழுதினார். நிருபத்தை கண்ட 56 தேச ராஜாக்களும் அப்பேற்பட்ட பாஞ்சால நாட்டிலே சுயவரத்தை அமர்ந்தார்கள். அந்த அமரக்கூடிய சபையிலே 5 பேர் பிராமண ரூபத்தோடு ஓரமாக அமர்ந்தார்கள். அப்போது ஒவ்வொரு தேசத்து ராஜாக்களாக எழுந்து நின்று அந்த வில்லை வளைத்து பார்க்கிறார். ஒருவரார் கூட வில்லை வளைக்க முடியவில்லை. அனைவரும் மண்ணை கவி கொண்டார். அப்பொழுது பிராமண ரூபத்தோடு எழுந்து நின்று அந்த சபையில கேள்வி கேட்கின்றார். ஐயா, இப்பேற்பட்ட வில்லை சத்திரி மட்டும்தான் அந்த வில்லை வளைக்கலாமா, வேறு எக்கூடத்தார் வளைக்க கூடாதா அப்படி என்று கேள்வி கேட்டார். என் அண்ணன் துஷ்டுத்துமன் தெரிவிக்கின்றார். ஐயா, கல்வி என்பது பொதுவு, தடாகம் என்பது பொதுவு, சபை என்பது பொதுவு, இந்த சுயவரம் என்பது பொதுவு, இதுக்கு ஜாதிவதம் என்பது கிடையாது. இந்த வெள்ளை வளைத்தவருக்கு வெள்ளை வளைத்தால் என் தங்கை பாஞ்சாலி அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படும் அப்படி என்று தீர்மானித்தார். அப்ப பிராமண ரூபத்தோடு ஒரு எழுந்து நின்று அந்த வளையாத வெள்ளை வளைத்து என்னை கரம் பிடித்தார். கரம் பிடித்த உடனே தெரிந்து கொண்டேன் அர்ஜுன பெருமான் என்று. என்னை கரம் பிடித்து சென்று எங்கே அழைத்து சென்றார், 300 மங்கலத்திலே ஒரு குழவன் வீட்டிலே என் அத்தை குந்தாதேவியை அடைக்கலமாக விட்டு வந்துள்ளார். என் அத்தை அருகாமல் சென்று, அம்மா, நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்று சொல்லு வார்த்தை என் அத்தை காதிலே கனி என்று விழுந்து, அப்பா, கனியாக இருந்தால் 5 ராஜாக்கள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படி என்று தெரிவித்தார். அம்மா, நான் கனி கொண்டு வந்துள்ளை, ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்திருக்கின்றோம். அப்பா, கனியாக இருந்தாலும் சரி, கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, தாய் சொல்லை தட்டக்கூடாது. 5 பேருமாக பெண்ணாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார். அவருடைய சொல்வாக்கு பிரகாரம் பாஞ்சால தேசத்திலே 5 ராஜாக்களோடு எனக்கு 5 நாள் திருமணம் நடந்தது. அப்படி 5 நாள் திருமணம் நடந்து என் மூத்த மாமனாக இருக்கக்கூடிய திருநாட்டு மண்டலத்திலே பாத சேர்வடைந்தோம். அப்போ என் மூத்த கணவர் பார்க்கின்றார். பெரியப்பா தர்மராஜா பார்க்கின்றார். பெரியப்பா திருநாட்டு மன்னர் கிட்ட கேட்கிறார், எங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது, தங்குவதற்கு வீடு வேண்டும், நாடு வேண்டும், நகர வேண்டும் என்று கேட்டார். அதுக்கு திருநாட்டு மன்னர் சுண்ணாம்பி மேட்டை ஏச்சங்காட்டியும் காட்டினார். அந்த சுண்ணாம்பி மேட்டை ஏச்சங்காட்டி அழித்து தேவலோகத்துக்கு ஒப்பாக இந்திர பிரச மாளிகை ஏற்பாடு செய்து அந்த மாளிகையிலே குடியிருக்கின்றோம். இப்ப திருமணமாகி எனக்கு 3 மாதம் தினங்களாக, ஆமா, இப்போ சந்தோஷமாக இருக்கின்றேன். இன்றைய தினத்திலே தர்மராஜா வரும்படியாக உத்தரவு. உன் மனைவி பாஞ்சாலி வந்திருப்பதாக அவரிடத்தில் அறிக்கை செய்கிறோம். என்னடா இது? எந்த நேரத்துக்கு ஒரு வேலை வச்சேன், ஆமா, எங்க போன, ஏன் இவ்வளவு கால தாமதம்? ஐயா, நான் போறீங்க. ஏன் என்ன கந்தல் போச்சு, இந்த கந்தல் காலி கந்தல். ஏண்டா அந்த கந்தல் அரசாங்கத்தை பத்தி நீ, ஆமா, அந்த புறத்துல வேலை செய்யக்கூடிய தாதி என்ன ஒரு மரியாதை இல்லாத பேசுனா, அப்புறம் ஒருத்தருக்கு வாக்குவாதம், அது என்னது அது? பேசும் எப்பவுமே. ஆமா, மகாராஜா இருமா. சரி, மகாராணி வரும்படி உத்தரவு. பாஞ்சாலி கொண்டு விட்டியா? ஏன் எக்கச்சக்கமா பேசுற எப்ப பார்த்தாலும் அவனை? ஏன் பேச மாட்டேங்க? என் மகளோ ஒரு நாளைக்கு சரி, வர சொல்லு போ. வரும்படி இருக்காரா? அதனால கொஞ்சம் அடக்கூடமா இருக்கணும். கொஞ்சம் பேர் தண்ணியா சரி இருக்கட்டும். நான் பேசுற மாதிரியா? பாஞ்சாலி
அங்காளி பாதத்திற்கு ஆ. மனைவி பாஞ்சாலி அநேகம் கோடி வந்தனம் செய்தேன் ஐயனே. மகராசர் ஏற்றுமா பாஞ்சாலி என்னங்க நீ தண்டா மலர்வாதானி என்னுடைய பாதத்தை படுத்தபடினால் எம் என்றென்றைக்கும் துரியம் இல்லாமல் சுகஜமாக தீர்க்க சுமங்கலியாக வாழ கடவுள் எங்கள் சித்தமனது ஆக்கியம் ஐயனே. ஆகட்டும். அது கேள்றா இன்னும் அவரும் ஆம்பளைக்கா இருக்கும் ஏன்னா ஆசீர்வாதம் நல்லா இருன்னு சொல்றான் எக்காலமும் பூவோடு பொட்டோடு தீர்க்க சுமங்கலியா சுகட்சியமா இருக்கணும். இது உனக்கு மட்டும்தான் இல்ல அவர் போட்டாச்சு அவர் ஆட்சி வாங்க கொடுக்குறாரு அதை தின்னவனா ஏன்ட்டு தேவையா அவங்க நான் யாரு உனக்கு ஆட்சி வாங்க கொடுக்குறது அதை தின்னவன்றா. ஐயோ அது தின்னா வாயை தொட்டிருக்கலாம் அது தின்னு போனவன் அப்புறம் இது ஆட்டா சொல்லணுமா அதுக்கு மேல என்ன அடிக்குது சொல்லணுமாடா என்னது சொன்னா உன் கை காசு யாரு என்ன சொல்லக்கூடாது இதை சொல்லிடுறான் போ என்ன சொல்ல இத சொல்லு இத என்னதான் சொல்ல அதை மட்டும் சொல்றேன் ஒண்ணும் இல்ல என் வீட்டுக்காரர் கூட எந்த நேரம் சுத்தி இருப்பான் யார் இந்த இவன்? கூட்டாளி மாதிரி சுத்தி இருப்பான் சரி 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 ரைட்டு. ஒரு நாள் போன மாசம் தான் ஆ. மாசம் வேண்டி ஒதுங்கிறேன் நான் அது பொம்பளை ரகசியம் தாண்டியா? ரைட்டு. போன மாசம் எங்க வீட்டுக்காரர் பார்க்க வீட்டுக்கு இவரு ஆமா அன்னைக்கு வந்து நினைக்கிறான் 3 நாள் அது கண்டாதியா? இது வெளிய சொல்ல ரகசியம். ரைட்டு சரி. அதான் சொல்ல வேணாடா சொல்லி சரி சாமி சொல்லு, வந்துச்சு. சொல்லு. மனசுல இருக்க வெளிய சொல்ல. சொல்லு வெளிய வந்துச்சு. சொல்லிட்டடா சொல்லு சொல்லு அப்புறம் மறுபடியும் வந்துச்சு. சொல்லு. வந்தேன் ஆ. அப்புறம் சோபா. நான் போனேன் குளிச்சுட்டேன் ஆ. குளிச்சுட்டு வந்து உள்ள போனேன் ஆ. துணி மாத்தலாம் வாசப்பட வந்து நிக்கிறான் ஆ, ஆ. எப்படி ஆம்பளை வந்துக்கிறான் மாத்த முடியுமா துணி ஆரோக்கியமா இருக்கிறியே. ஆ. நம்ம எப்படி இருந்துச்சு? சரி மாத்திக்கலாம் ஆ. அப்படியே டீ போட்டு ஆ. டீ வந்து வச்சா ஆ. வந்து சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க ஆ. அப்படி என்ன ஆ. டீ சாப்பிட வேண்டியதானே ஆ. இவன் வராத முன்ன நாம போடணும் ஆமா அதுதான் இது தேவையில்லாத. அது பிரிச்சு வச்சு அந்த டீ பக்கத்துலயே வச்சுட்டேன் ஓ அந்த பாக்கெட்ல இருக்கிறத பிரிச்சு அதை வச்சுட்டு அங்கே வச்சுட்டான் அது பேர் விளக்கமா சொல்லு விளக்கமா சொல்லு பொம்பளைங்க சொல்லுவாங்க தேவையில்லாத. இதை சொல்லு அப்புறம் தெரியும் அதை பிரிச்சு வச்சுட்டான் அப்புறம் இவன் வந்துட்டானே ஏண்டா கவர்மெண்ட் அது அப்புறம் நான் அரங்கு பண்ணிக்கலாம் ஆ. அப்படின்னு இவன் போவான்னு எதிர்பார்ப்பேன் பேப்பர்ல பிரிச்சு அந்த சோபா அங்கே, வச்சுட்டு நீ அப்பால உள்ள தள்ளு. அது பக்கத்துல டீ வச்சுட்டேன் ஓ அந்த பேப்பரை பிரிச்சது பக்கத்துல. ஆ. இவன் என்ன நினைச்சுக்கிறான் டீ வச்சுக்கிறாங்க இந்த பிரிட்டு பிரிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு போய் எடுத்து கால்ல விழுந்து கும்பிடுறேன். ஓ, நீ எதை தின்றதுன்னு தெரியாத தின்னுற. பண்ணுக்கும் அதுக்கும் வித்தியாசமே தெரியாடா. ஏண்டா எல்லாடி புட்டு தொட்டு தொட்டு அவனே கேட்டு
எப்பாடியா உங்க 2 பேர் பொருத்தம் இனிமேல் யாருக்குமே அமையாது. இந்த 30 வருஷம் இல்ல, இன்னும் 300 வருஷம் ஒரு ஆட்டக்காரங்க எத்தனை பேர் வேணாலும் ஜோடி சேரலாம். இந்த மாதிரி ஒரு ஜோடி இந்த உலகத்துல அமையவே அமையாது. சத்தியமா உலகம் உள்ள வரைக்கும் ஐயா நான் ஒரு கட்டுக்கதைக்காரி நானு என்ன ஒண்ணு உண்மையா சொல்லிவிடுவேன். அதிகமா நானே சிரிச்சா பெரிய விஷயம். இந்த பூமி உள்ள வரைக்கும் சத்தியமா பெருமை சொல்லக்கூடாது. நிறைய வேலை இருக்குதுங்க. ஆமா இல்ல இல்ல இந்த மாதிரிலாம் ஒரு ஜோடிய யாராலையும் அமைக்க முடியாது, இனிமேல் பார்க்க முடியாது. ஒரு சங்கதி நேரம் ஓடுது. ஒரு வாக்கு ஒன்றாச்சு தடையுமே கிடையாது. தினத்தில் அழைத்த சங்கதி அதற்காக ஏன்னா ரவி ரவி மாமா கட்டளை குறையில்லாம ஆட்சி செய்யணும். இந்திரபுரத்துல புதுமான தம்பதி அமருவோம். வரக்கூடிய மக்கள் என்ன குறை அப்படின்னு பாக்கணும். சமாதானத்துல அமருவோம். யார் வராங்க பாஞ்சாலி சந்திரன் நாரத மகாபலி